அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பாத்தீங்கன்னா விஜயை நிறைய யோசிக்க வைக்கிற மாதிரி கேள்விகளை கேக்குறாங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. இதனால விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, மல்லிக்கு ஒருவேளை உடம்புக்கு முடியலையோ சோ இல்லாட்டி மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லாம இருக்கிறாளோ அப்படின்ற நிறைய எண்ணங்கள் நம்ம விஜயோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குதுங்க. சோ அதாவது ரெண்டு பேருக்கிட்டயும் நீங்க தான் ஆர்டர் கொடுத்தீங்க. சோ ரெண்டு பேரும் ஒன்னா வந்தது அவங்களோட தப்பில்லை அப்படின்ற மாதிரி மல்லி பத்தின எடுத்து சொல்றாங்க. சோ அவங்களோட லைஃப்லயும் அதே மாதிரி தான். ரேணுகா ஒரு பக்கம் இருக்காங்க, மல்லி ஒரு பக்கம் இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் வாண்டடா அவங்க விஜயோட லைஃப்ல சேரல. சோ விஜய்க்கு தேவை அப்படின்றதுனால தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விஜயோட லைஃப்குள்ள வந்தாங்க. சோ இதுக்கப்புறம் யாரை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத விஜய் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்றத தெளிவா மல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் கண்டிப்பா அதை பத்தி யோசிக்க தான் போறாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்னபுண்ணியம்மாவுக்கு ரொம்ப கோவங்க. ரேணுகாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. அவகிட்ட எப்படியாவது உண்மையை வர வச்சிடணும், அதை வீடியோ எடுத்து விஜய் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அன்னபூர்ணியமா ரெண்டு பேரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது பால்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது ஸ்பெஷல் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு கொடுக்கும் போது ரேணுகா பாத்தீங்கன்னா பாலா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா அன்னபூர்ணியமா மனோகர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பால்ல எதுவுமே கலக்கலங்க. ஏன்னா இவங்க ஏதாவது செய்வா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சோ ட்ரையல் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ரேணுகாவும் பாத்தீங்கன்னா அந்த பாலை வாங்கி குடிக்கும் போது நம்ம மல்லி வந்துடுறாங்க. மல்லியை பார்த்தது இந்த மல்லி ஸ்பெஷல் பால் இதான் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றாங்க. அன்னபுண்ணியம்மாவுக்கு அதுல விருப்பமே இல்லை. பட் ஆனா அதுலதான் எதுவும் மிக்ஸ் பண்ணல இல்லைங்களா. சோ அதனால சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஆனா அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க, இங்க பருப்புல எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேன். ஆனா நீ மட்டும் அந்த ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்றதோ சோ இல்ல அவ செய்யறத வச்சு நீ மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாவோ எதுவுமே நடக்க போறதுல. அவ நடிக்கிறா, அவ ரேணுகாவே இல்ல, பைத்தியமே இல்ல அப்படின்ற மாதிரி அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா காரணத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா மல்லி இல்ல பெரியமா, அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க பைத்தியம் இல்ல ரேணுகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா மனோகர் பாத்தீங்கன்னா என்ன மல்லி இவ்வளவுதான் நீ கவனிச்சுதா, அதாவது அந்த திருநீர் வைக்க சொல்லும் போது கூட பாத்தியா ரேணுகாவோட முகத்தை பாத்தியா, உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆனா என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா, அதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி ஆமாண்ண நானும் அதை பார்த்தேன், ஆனா அதை ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அன்னபுண்ணியம்மா என்ன பிளான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.